ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7338824242. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு நகராட்சி. 158 ஆண்டுகள் பழமையான நகராட்சி. அந்த பழமையான நகராட்சியின் உட்கட்டமைப்பும் மிகவும் பலதாகவே இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. பலமுறை இந்த அவையிலும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் கூட இந்த பிரச்சனை தான் அங்கே பெரிதாக பேசப்பட்டது. குறிப்பாக கழிவுநீர் தெருக்களில் வழிந்தோடுவது, குடிநீரில் கழிவுநீர் கலப்பது, குப்பைகள் தேக்கம், கால்நடைகள் சுற்றி திரிவது, குண்டும் குழியுமான சாலைகள், இது நகராட்சியினுடைய அடையாளமாக மாறி போயிருக்கிறது. அவ்வப்போது பணிகள் செய்யப்பட்டாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை அங்க வலுத்திருக்கிறது. மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருப்பதனாலும் மாவட்ட தலைநகரமாக இருப்பதனாலும் அந்த நகரத்தின் மீது உரிய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. குடிநீர் பிரச்சனைக்கு அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை தந்தார்கள். துணை கேள்விங்கிறது பர்டிகுலரா இந்த ரோடு இந்த இடத்துல போட்டுதாங்கன்னு கேளுங்க. இல்ல, அங்க எல்லா ரோடும் அப்படிதான் இருக்கு, அதுதான் பிரச்சனை. எனவே அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சி கடந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார். கடந்த ஆண்டு அரசாங்கத்தில் ஒரு முடிவுகள் செய்யப்பட்ட போது மழைநீர் வடிகால்கள் எப்படி சாலைகள் போடுகிற போது சாலை இருமருங்கிலும் வடிகால் கட்டி தான் சாலை போடப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதற்கு கடந்த ஆண்டு சாலைகளுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நாகப்பட்டினம் நகராட்சி அதிகமான மழை வருகிற காரணத்தால் அதை முதலமைச்சர் தனி கவனம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். எனவே உறுப்பினர் அவர்கள் இன்னும் வருகிற இந்த நிதி ஒதுக்கீட்டிலே முழுமையாக நிதி ஒதுக்கீடு செய்து உங்களுக்கு அனைத்து பணிகளையும் முடித்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்தியா சுதந்திர நாளிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வரவில்லை. தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுதான் நம்முடைய முதலமைச்சர் அதற்காக 1800 கோடி பணம் தந்து அதிலையும் மிக நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று அதையும் மீறி இன்றைக்கு நீதிமன்றத்திலே தடையாணையை விலக்கி இப்போது குடி தண்ணீரை தந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக நாகப்பட்டினத்துக்கு செய்வோம் என்பதை தெரிவித்துக்